அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆலயத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நவ கைலாயத்தில் 5வது கைலாயம் எங்கு உள்ளது, இதை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம தமிழ்நாட்டில் நவ கைலாயம் இருக்குதா? அதிசயமாக இருக்கே, ஆனால் உண்மை. எப்படி நம்ம நவ கைலாயம், நம்ம ஊர், நம்ம தமிழ்நாட்டில் நம்ம கைலாயத்தில் நம்ம சாமி சிவன் இருக்கார். இது பெருமைப்படக்கூடிய விஷயமா இருக்கா இல்லையா சொல்லுங்கள். இதெல்லாம் தான் வாழ்க்கையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நவகிரக ஸ்தலத்தை பார்த்துருப்பீங்க கும்பகோணத்தில், ஆனால் நவ கைலாயத்தை இது வரைக்கும் பார்த்துருக்கீங்களா? இந்த நவ கைலாயம் இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு ஸ்தலம். இந்த நவ கைலாயம் மக்களுக்கு ஒரு சிறப்பான கைலாயம். இதில் 5வது கைலாயம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அப்படின்னு என்ன, 5வது கைலாயம்னா சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, குரு ஸ்தலம் தான் அது. அப்படின்னா பாருங்கள், தட்சணாமூர்த்தி உடைய ஸ்தலம். நம்ம ஆலங்குடியில் குரு பகவான் கோயிலும் தென்குடி திட்டை ராஜகுருவை பார்த்துருப்பீங்க. நதியிலேயே தட்சணாமூர்த்தி ஸ்தலம்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா பாருங்கள், நவ கைலாயத்தில் 5வது கைலாய கோயில் இது. 9 கைலாயம் வரிசையாக சொல்லி வர்றேன். அதில் 5வது ஆலயம்தான். எல்லாமே நீங்கள் ஒரு பேனாவை எடுத்து நோட் எடுத்து டைரியில் குறித்து வச்சுக்கோங்க. என்றைக்காவது ஒரு நாள் அரசாங்க லீவு கிடைக்கலாம், குழந்தைகளுக்கு ஸ்கூல் லீவு கிடைக்கலாம். அப்போ இந்த பதிவை பார்த்தாவது இந்த கைலாய கோயில்களுக்கு குடும்பத்தோடு போய் சாமி கும்பிட்டு வந்தால் உங்கள் குடும்பத்தில் எவ்வளவு புண்ணியம் கிடைக்க சொல்லுங்கள். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நம்மளுக்கு அதிகமான பாவங்களும் அதிகமான தோஷங்களும் முன்னோர்களுடைய சாபங்கள் அதிகமாக இருந்தால் அந்த வீட்டில் கடன், மன உளைச்சல், நெருக்கடி, குழப்பம், தீராத பிரச்சனை, நிம்மதியில்லாத வாழ்க்கை இருக்கும். இதை தீர்க்கறக்கு கைலாயம் போயிட்டு வந்தால் நம்மளுக்கு நல்லது நடக்குங்கிறக்கு தமிழ்நாட்டுக்குள்ளேயே நவ கைலாயம் இருக்குது. அதில் 5வது கைலாயம் தான் இது. அப்போது இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, தட்சணாமூர்த்தி குருவுக்கே தோஷம் நிவர்த்தி பண்ண ஸ்தலம். எப்படி, குருவுக்கே தோஷம் நிவர்த்தி பண்ண ஸ்தலம். அப்போ இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம முன்னோர்களுக்கு பெரிய அற்புதம் என்னென்னா, முன்னோர்கள் எவ்வளோ ஒரு அறிவுன்னு சொல்லுங்கள். முன்னோர்கள் எல்லாருமே சித்தர்களாக நீங்கள் நினச்சிக்கோங்க, அவ்வளோதான். முன்னோர்களாகவே நினைக்காதீங்க. ஏன்னா பார்த்து இந்த உலகத்துக்கு சாதனைகளை பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. நம்ம அதை எடுத்து ரசிக்க தெரியல, அவ்வளோதான். சார், ஒரு வீடு கட்டணுன்னா ஒரு செங்கல்ல 10 செங்கலை தூக்கி மேலே வைக்கணும், கை வலிக்குது, கால் வலிக்குது, இடுப்பு வலிக்குதுங்கிறோம். யோசிங்க. இத்தச்சோடு கல்லுகளை தூக்கி வச்சு ஒரு கோயிலை கட்டி வச்சுட்டு போயிருக்காங்க. வலியெல்லாம் அவங்களுக்கு தான், வேதனையெல்லாம் அவங்களுக்கு தான். நாம் போய் ஒரு நாள் போய் இப்படி கும்பிட்டு வர்றதுக்கு 10 நிமிஷத்துக்கு என்ன? அப்போ இது தெரியுதுங்களா? வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை மூச்சுப்பாருங்கிறீங்க. நீங்கள் கோயிலை கட்டிப்பார், கும்பாபிஷேகத்தை பண்ணிப்பாருங்க. அந்த வலியும் வேதனை நம்மளுக்கு தெரியும். அப்போ இந்த புண்ணிய யாத்திரைகள் எல்லாம் முன்னோர்கள் எவ்வளவு கண்ணீர் விட்டு இந்த கோயிலை கட்டியிருப்பாங்க. எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள். அப்போது இந்த மாதிரி குருஸ்தலம்ங்கிறது இந்த ஜாதகத்தில் ஒரு பெரிய மாற்றம். இது உருவாக்கணும், இது ஜாதகத்திலே உங்களுக்கு உருவாக்கணும். அப்போது இதில் நம்ம கிடைக்கக்கூடிய யோகம் ஜாதகத்தில் பெரிய யோகம். இது 5வது குருஸ்தலம். திருநெல்வேலி மாவட்டம் முறப்பாடு குருஸ்தலம், கைலாசநாதர் குருஸ்தலம். அதாவது திருநெல்வேலி மாவட்டம் முறப்பாடு கைலாசநாதர் திருக்கோவில் குருஸ்தலம். இது 5வது கைலாய கோயில். எப்படி, நீங்கள் வாழ்க்கையில் இந்த கோவில்களுக்கெல்லாம் நீங்கள் போகணுமே. பிரம்மாண்டமாக முன்னோர்கள் அந்த காலத்தில் இதை உருவாக்கியிருக்காங்க. நமக்கு அது தெரியலையே. இன்றைக்கி அது தெரிஞ்சிருச்சு, குறித்து வச்சுக்கோங்க. சமீபத்தில் ஏதாவது டைம் இருக்கும்போது போயிட்டு வாங்க. அப்போது இந்த ஜாதகத்தில் உண்மையாலுமே நம்மளோட பூர்வ ஜென்ம கர்மாவெல்லாம் நிவர்த்தியாகி நம்ம தோஷங்கள்லாம் நம்மளை விட்டு போய் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்ற அசுர வளர்ச்சிக்கு வரணும்னா நவ கைலாய கோயிலுக்கு போயிட்டு வாங்க. 9 கைலாய கோயிலுக்கு போயிட்டு வந்தால் 9 கிரக தோஷம் நிவர்த்தி ஆகும். இப்போ எத்தனாவது கைலாயம் சொல்லியிருக்கேன்?
சூரியன் கைலாயம், முதல் கைலாயம் சூரியன், இரண்டாவது கைலாயம் சந்திரன், மூன்றாவது கைலாயம் செவ்வாய், நான்காவது கைலாயம் ராகு, அஞ்சாவது கைலாயம் குரு. எப்படி திசை வரிசையாக வருது. அப்போது இந்த ராகுஸ்தலம் முடிஞ்சு இப்போ குருஸ்தலம். யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்குதோ அவங்க வாழ்க்கையில் ஒரு முறை நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சாமிக்கு தேங்காய் பழம், பூ மாலை, கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் போய் ஒரு நெய் விளக்கு ஏற்றி குருஸ்தலத்தில் பூஜை பண்ணிட்டு வாங்க. யாருக்கெல்லாம் குரு சாபம் இருக்குதோ அவங்கெல்லாம் ஒரு முறை குருஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க. அவர் ஆசீர்வாதம் கிடச்சா உங்களுக்கு குரு தோஷ நிவர்த்தியாகு. எப்படி உங்களுக்கு ஒரு தெரியுமா? அந்த காலத்தில் குருவுக்கு துரோகம் செஞ்சுருவாங்க. குருவுக்கு நான் அது பண்ணி கொடுக்குறேன், இது பண்ணி கொடுக்குறேன், உனக்கு நான் மேலே வந்தாரன்னு சொல்லி குரு அதை நம்பிட்டு இருப்பார். இவங்க வளர்ந்து பெரிய ஆள் ஆயிடுவாங்க, குருவை விட்டுருவாங்க கை. அப்போ என்னாகன்னா குருவுக்கு கோபம் வந்துடும். அந்த கோபத்தில் இவர் சாபம் கொடுத்துருவார். தவிர்க்க முடியாத சூழ்நிலைக்கு சாபம் கொடுத்துருவார். குரு சாபம், போ நீ உன் வாக்கு கொடுத்த, நான் கொடுத்த வாக்கை நான் காப்பாற்றிட்டேன், நீ கொடுத்த வாக்கை எனக்கு செய்யலையல்ல அப்படின்னு குரு சாபம் கொடுத்துருவார். அதனால தான் ஜாதகத்தில் குருவும் ராகும் யாருக்கெல்லாம் சேர்ந்துருக்கோ அவங்க ஜாதகத்தில் குருச்சண்டால தோஷம் இருக்குது என்று பொருள். ஏன்னா குரு என்பது ஒரு ஆன்மீகமான ஒரு புண்ணியமான கிரகம். ராகு என்பது அகென்ஸ்ட் ரிவர்ஸில் போகக்கூடிய கிரகம், வக்கர கிரகம். இவர் போய் ஒரு பாவ கிரகம் போய் ஒரு சுப கிரகத்தோடு சேர்ந்தால் இந்த சுபத்தன்மையை பாவம் போய் சேர்ந்துரும் அல்லவா? அதனால் குரு தோஷம் நிவர்த்தி ஆகணும். அப்போ குருவோட ராகு சேரலாமா? அதுதான் குருச்சண்டால தோஷம். இப்படியெல்லாம் இருக்கிறவங்க குருவும் ராகும் யாருக்கெல்லாம் சேர்ந்துருக்குதோ அவங்க வாழ்க்கையில் ஒரு முறை இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் வாழ்க்கையில் நீங்கள் நல்லா இருக்கலாம். இதான் குருஸ்தலம். எப்படி? அப்போ இது நம்ம தெரிஞ்சுக்கணும் அல்லவா? அதாவது முறப்பாடு கைலாசநாதர் ராகுஸ்தலம் முடிஞ்சு குருஸ்தலம். அப்படின்னா பாருங்கள், குருஸ்தலம் இது. குருன்னா தட்சிணாமூர்த்தி வந்து பாவ விமோசனம் பெற்ற ஸ்தலம். முன்னோர்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்த நாள் அந்த நாள் தான். அதனால தான் குருவுக்கே தோஷ நிவர்த்தி பண்ணிக்கிறாங்கன்னா பாருங்கள். அப்போ நம்மெல்லாம் ஏமாத்துறோம், நீங்கள் நினச்சி பாருங்கள். அதனால் இந்த கைலாசநாதர் கோயிலுக்கு, இந்த முறப்பாடு கைலாசநாதர் கோயிலுக்கு நாம் நிறையா 9 நவக்கிரக கைலாசம் நவ கைலாயத்துக்கு நாம் அழைச்சிட்டு போகிறோம். 9 கோயிலையும் நம்ம சுற்றி காமிக்கிறோம். 9 கோயிலையும் மோட்ச தீப விளக்கேற்றுறோம். 9 கோயிலையும் பூஜை புனஸ்டானங்களும் செய்கிறோம். எல்லாம் பண்ணி யாகமெல்லாம் செஞ்சு பூஜை பண்ணுறோம். இத்தனையும் நடக்குது. நீங்கள் ஏதாவது உங்களுக்கு இப்படியெல்லாம் எங்களுக்கு ஆர்டராக போக தெரியலைங்க, எங்களுக்கு நீங்கள் வழிகாட்டுங்கன்னு சொன்னால் நாங்கள் அழைச்சிட்டு போகிறதுனால கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். நாமளே அழைச்சிட்டு போகிறோம். நிறைய பௌர்ணமி அமாவாசைகளில் விஸ்வாமித்திர கோயில், ராமேஸ்வரம், திருச்செந்தூர், காசி எல்லாம் அழைச்சிட்டு போகிறோம். இது இல்லாமல் சாமிக்கு வந்து எல்லா யோகங்களும் இது நடந்து கொண்டிருக்குது. இது இல்லாமல் ஜோதிட வகுப்பு நிறைய எடுத்து மக்களுக்கு நிறைய ஜோதிட வகுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் ஆண்கள் பெண்கள் எல்லோரும் படிக்கிறாங்க. யாருக்கெல்லாம் ஜோதிடம் படிக்கிறதுக்கு விருப்பம் இருக்குதோ அவங்கெல்லாம் படிக்கலாம். இப்போ ஆண்களுக்கு ஒரு பேட்ச் முடிஞ்சது, இப்போ பெண்களுக்கு 108 பேருக்கு இப்போ பேட்ச் போயிட்டுருக்குது. விருப்பம் உள்ளவங்க பெண்கள் இப்போ வந்து அவங்கவுங்களுடைய பேரை கொடுத்து பதிவு பண்ணிக்கலாம். இது இல்லாமல் வள்ளுவர் வாக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுக்கோம். அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கிடைக்கும். இது இல்லாமல் ஜோதிடத்தில், சாஸ்திரத்தில், சம்பிரதாயத்தில் பார்த்தோம்னா நம்ம முன்னோர்கள் வாழ வேண்டிய எல்லா புண்ணியத்துக்கும் சில பரிகாரங்கள், பூஜைகள் செய்து கொடுக்குறோம் என்று சொல்லி நாம் இந்த நேரத்தில் எல்லாத்துக்குமே முழு விவரம் தெரியணும். இந்த ஆதிகால பரிகார புத்தகம் எழுதியிருக்கேன். இந்த புத்தகம் ஒரு A4 சைஸு. இதை வந்து ஆன்லைன்லேயே கிடைக்குது. கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.